ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்புக்கே முடியல. ஒரு வழியாக பாப்பாவுக்கு இட்லி ஊற்றி தூங்க வச்சாச்சு. இந்த கேரட் சிறு சொல்ல எனக்கு ஒரே கேராக இருந்துச்சா, நிற்கவே முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம தான் செஞ்சாகணும். எனக்குன்னா அமைதியாக படுத்துட்ருப்பேன், ஆனால் பாப்பாவும் பட்டினி போட முடியாதுல்ல எனக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், 2 முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பாடை போட்டு நல்லா கிளறி விட்டு, அது கூடவே கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் போட்டு உப்பு போட்டு முட்டை சாப்பாடு கிளறியாச்சு. அவ்வளோதான், ஒரு வழியாக சாப்பாடை செஞ்சாச்சு. ஃப்ரிட்ஜில் தக்காளி ஊறுகாய் இருந்ததா, அவ்வளோதான். முட்டை சாதத்துக்கு தக்காளி ஊறுகாய் தொட்டுக்கின்னு குளிச்சா டயர்டு போயிடும்னு சொல்லிட்டு சுட இருந்ததில்ல, அதில் ஒன்று போயிடுச்சு. ஒரே கவலையாக போச்சு. அரிசி போடும்போது 3 கோழிங்களும் ஒன்றா குதிச்சுட்டு வரும். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, கவலை தான் பட முடியும். ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரே கவலையாக போச்சு. சரி, எனர்ஜிக்கு திராட்சை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா, எனக்கு வேணும். எனக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரே டல்லாகிடுச்சு. லைட்டாக சூடு ஏறுற மாதிரி இருக்குது. புதினா, இஞ்சி 2த்தையும் போட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சாச்சு சாயந்தரம் டைமில். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். அடுத்த மினி விலாகில் பார்க்கலாம்.